ரீஆசனத்துக்கு வருது இல்லை. அதை கொஞ்சம் நாங்கள் ரைஸா பிரதர்கிட்ட தான் அதை கொஞ்சம் படிக்கவே நீக்கும். அடுத்தது நவாஸ் ஹாஜியார்னு சொல்லி அவரை நாங்கள் ஹாஜியார் ஆக்கிட்டோம். He holds his BSc Honours degree and he used to be one of the senior or one of the visiting lecturers at the University of Colombo. இங்கே அவர் ஸ்கூலில் டீச் பண்ணலாதனால நாங்கள் அவர் நவாஸ் சார்னு கூப்பிட்டு பழகலை. இருந்தாலும் I would like to call him lecturer Nawaz. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஃபார் பீயிங் ஹியர். அடுத்தது எங்களோட ஷேக் மசாஹிர் டாக்டர் மசாஹிர் சொன்ன மாதிரி மீசானில் கேள்வி கணக்கு மீசானில் பாரமாக்கி சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எங்களோட மீசான் ஆஜியார் வந்திருக்கிறாரு. நான் ஆரம்பத்தில் வெல்கம் பண்ண நேரம் இஸ்திஷாம் ஆஜியார் இங்கே இருக்கல. குருணையில் பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனையில் தூர நோக்கோடு செயல்படுற ஒரு ஆளாக நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் எங்களோட இந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு முந்தி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஆஜியார் செஞ்சிக்கிற விஷயங்கள், அவர் வாப்பா அக்குரணிக்கு செஞ்சதை பற்றி எங்களோட வாப்பமார் பேசினாங்க. ஆனால் அவர் அக்குரணிக்கு செய்கிறதை பற்றி நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். மீசானியா மதரசாவுக்கு வாங்கோன்னு சொன்னோடனே சில நேரம் டீச்சர்ஸ் மதரசாவில் மீட்டிங் கொண்டு வைக்க போகிறாங்களாம்ட்டு அது எப்படி ஒரு வியூவில் வந்திப்பாங்கன்னு தெரியா. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து அந்த விலங்கிக்கு மீசானியா ஆடிட்டோரியம் தான் என்னன்னு சொல்லி ஒரு மதரசாலையும் இப்படி ஒரு ஆடிட்டோரியம் வரையிலும் இப்படி ஒரு பில்டிங் வரையிலும் இவ்வளோ ஒரு நீண்ட காலத்தோட பிளானோட ஒரு மதரசாவை கொண்டு போக இயலும் என்ற அடிப்படையில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான் அல்ஹாஜ் இஹ்திஷாம் அவர்களும் இங்கே வரவேற்று நன்றி சொல்லியவனாக அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு இந்த நிகழ்வினுடைய ஒரு முக்கிய ஈவெண்ட் அதுதான் இந்த ஒனகார்ட் லான்ச். அதுக்கு முன்னால் அந்த டேக்கியா சம்மந்தமாக சொல்லப்பட்டது எனக்கு ஒரு சின்ன ஒரு மஷூரா வந்தது. அங்கேயும் இந்த மைக்கை கேட்டால் எனக்கு தரமாட்டாங்க, எப்படி இங்கே வந்து எனக்கு மைக் வரத்தான் போகுதுன்னு தெரியும். அதனால் வெயிட் பண்ணினேன். எனக்கு சும்மா ஒரு மஷூராவாகப்பட்டது அந்த டேக்கியா சென்டர்ஸை நாங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வச்சா என்ன, ஸ்கூல்ஸ்லேயே ஒரு டேக்கியா சென்டர் வந்தால் என்ன, இதே யோசிக்கிறது. அப்போ டீச்சர்ஸ் 2 வயசு 3 வயசு நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். எங்களோட டீச்சர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டட்னா வீட்டில் தன்னுடைய சொந்த புள்ள அழுத்திருக்கிற பிள்ளைய விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து அழுகிற பிள்ளைய சமாளிக்கிற ஆக்கள் தான் டீச்சர்ஸ். வீட்டில் இருக்கிற தண்டை புள்ள சாப்பிட்டு தான் இல்லையான்னு தெரியா ஸ்கூலில் வந்து அந்த புள்ள கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸில் உள்ள அம்பட்டையும் சாப்பிட்டுட்டு போகும்போது சொல்கிறாக்க தான் டீச்சர்ஸ். சோமில்லாத பிள்ளைய வீட்டில் வந்து விட்டுட்டு ஸ்கூலில் வந்து ஒரு பிள்ளை சோமில்லைன்னா அதை பற்றி கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க தான் டீச்சர்ஸ். அதனால் அவங்களோட பிள்ளைகளை கவனிக்கிறது கம்யூனிட்டியாக எங்கட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதையும் நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக கவனத்தில் எடுப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். I would like to call upon to continue this honor card launch. Brother Rusham, அநேகமாக மைக் ஷூரா வேலை செய்யும் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபவான் வணக்கம். Okay, we've gone through a lot from morning. I have a long presentation and I'll try to cut it down because Nawaz has already covered what I wanted to tell. I will rush it through. Probably, I think I have about half an hour. I'll cut it to 15 minutes so that I save time for you. Sure. Okay, this is how we started. Sorry. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின இந்த ஜேர்னி அசேடா 2014 ஸ்டார்ட் பண்ணி அது பிறகு அக்குருணா டாக் 2021 ஸ்டார்ட் பண்ணி இமீடியட்லி ஒரு வித்தின் 3 to 6 months நாங்கள் ஏஇடிஐட டிஸ்கஷன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டோம். அந்த டைமில் எங்களுக்கு ஏஇடிஐன்னு ஒரு பேர் கூட இருக்கல, அது கொரோனா டைம். ஸோ டார்கெட் வாஸ் எப்படி எஜுகேஷனை மொபிலைஸ் பண்ணுறோம். அப்போ என்னோட மெம்பர் அவர் சொன்னார், நாங்கள் டேட்டா தேவைக்கு நாங்கள் டேட்டா ரீசார்ஜஸ் கொடுப்போம். பிலீவ் மீ, டேட்டா ரீசார்ஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேட்டா ரீசார்ஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இட் ஹஸ் பிகம் திஸ் பிக். அப்போ ஆக்சுவலி வி டிட்ன்ட் ஈவன் கிவ் டேட்டா ரீசார்ஜ். அதை டிஸ்கஸ் பண்ணி முடிய போல கொரோனா ஃபினிஷ்ட். ஸோ தேர் வாஸ் நோ நீட் டு கிவ் ரீசார்ஜஸ் எனிவே. அப்போ டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணி at the later part of 2021 we have already named it AEDI, Akun Education
development initiative sorry. And our development in the backbone Dr. Alavi, Sheikh Mazahir, Nawaz and my other team members. Now we built it into 3 pillars. School pillar, which is respectfully you all, and then we had our CBOs, community based organizations. ஒரு 25 மேல CBOs அக்கௌண்ட்ல ஒர்க் பண்ணுது. Some are very effective, some are partially effective, some are like almost dead, which came up with our initiatives, alhamdulillah. And then we had our Mahalla pillar, which is about village. If a discussion is based on that, Mahalla village is not operating well. We are trying to mobilize all the pillars. Now, in the 3 pillars, we are work on the school pillar. I am not going to go into detail of the project. I think teachers have been more knowledgeable over the school pillar. One subcategory is teacher empowerment program. And the teacher empowerment programs try teacher leaders create the teachers network to fill up gaps if there is a gap in a different school. Or school additional A-level teacher A-level school A-level teacher A-level teach A-level teacher A-level A-level students and the teacher we are trying to, if possible, network and provide services over there, or create a network between teachers where they can share their learning perspectives, something like that to be done in there. Otherwise, it's like all what you have asked is actually there. It's just that it has not been mobilized or we have not come up with it yet because it's just cooking now. Now, I will try one room counseling teachers to come out of the problems they have, to give counseling, or hotline on vachi adula call panni all counseling service irukra mari illati support groups uruvaki to discuss between you all with the moderator how we can mobilize things for you all, or how you can rectify the concerns you all have, some sort of assistance like that. This is what you all are. It's not a kettle. அப்ப நாங்க ட்ரை பண்றோம். எங்களுக்கு டீச்சர் they told this. இதை நவாசா சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்குது. we have not come up with a solution yet, fixed solution yet. நாங்க டிரான்ஸ்போர்ட்டை என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். we'll inshallah try to do it quickly as possible. எவ்வளோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மல்வானின ஸ்கூல்ல 8 மைல் போஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டைமுக்கு ஒரு 2 ட்ரிப் படிக்கிறதுக்கு ஒரு வேன் உண்டு. அப்படி இல்லாட்டி உண்மையாகவே டிஸ்டன்ஸ் இது வாரன்னு சொன்னால் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுக்குற மாதிரி, இல்லாட்டி பேஸ்ட் ஆன் த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் கிராண்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று வச்சுக்கிறோம். பட் இட்ஸ் ஸ்டில் அட் த வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜ். வி ஆர் குக்கிங் இட். இன்ஷால்லா இட் ஷுட் கம். அது இல்லாமல் வி ஆர் rushing through teachers career improvement, personal improvement trainings, like focus training. நாங்க இப்போ 3-4 மாசத்துக்கு முன்னாடி பிரின்சிபல்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சிருந்தோம். பிரின்சிபல்ஸ் கேட்டாங்க ஃபோக்கஸ்ட் ட்ரைனிங் ஒன்று தவிர அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ there is a need for training. We are looking into it. அதை செய்வோம் இன்ஷால்லா. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இப்போ சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் should be role models. They should grow with the personality development also. Beyond that, they should know technology to a large extent. இன்னைக்குள்ள நிலைமையில இப்போ ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்ஏ டைப் ஆன்சர்ஸ் சொன்னால் 2 minutesல ChatGPT என்னமோ ஒன்று ஆன்சர் பண்ணிடும். அப்போ அது ChatGPT ஆன்சராக தெரிகிற அளவுக்கு டீச்சர்ஸும் அதோட வளர்ந்துட்டு போனா தான் உண்மையை டீச் பண்ணி முடிச்சிடும் டீச்சர்ஸுக்கு இன்னைக்கு உள்ள நிலைமை. இல்லாட்டி இன்னொரு 3-4 years போகல students will copy paste very good போட்டேப்போம். எக்ஸாம் போய் ப்ரெசென்ட் பண்ண கம்ப்யூட்டர் கையில் இல்லாட்டி ஒன்றுமே வராது. ஸ்கூல்ல ஹை பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் will totally drop when you go to common exams where there is no connectivity to the internet or no devices with them. அப்போ அதை ஓவர்கம் பண்ணுற அளவுக்கு டீச்சர்ஸ் ஷுட் டெவலப். அதுக்குள்ள பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு எல்லாம் நாங்கள் இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நியத்து வச்சிருக்கிறோம். I know this is a big shot, long shot.
make sure that we can do all this. Classroom based positive decision training, I'll skip it. This is what I want to talk about. அப்போ நான் இதெல்லாம் வந்து இப்போ ரஸ்லான் சொன்ன மாதிரியும் எங்களுக்கு தெரியும் தேர கெஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்கீம் இல்லாட்டி ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்கீமை கொடுக்க இயலுமான்னு. உதாரணமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் டாக்டர்ஸோட அவங்களுக்கு அவங்களோட கன்சல்டன்சி ஃபீயை இந்த கார்டு ஹோல்டருக்கு வேவ் ஆஃப் பண்ணிடுமான்னு. On top of the discounts they are offering, the traders discounts தராங்க, டாக்டர்ஸுக்கு கன்சல்டன்சி ஃபீ இல்லாமல். அப்படி இல்லாட்டி டீச்சர்ஸுக்கு இப்போ நேஷனல் ஃபோர்ஸஸுக்கு மிச்சம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ப்ரையாரிட்டி கிடைக்கும் டு ஸ்கிப் த லைன் அண்ட் கோ. அதே மாதிரி எங்களோட லாயல்ட்டி கார்டு ஹோல்டர்ஸுக்கு இல்லை ப்ரிவிலேஜ் கார்டு ஹோல்டர்ஸுக்கு சேனலிங் இடத்துல சேனலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்றில் ரோ ஸ்கிப் பண்ணிடுமா, இல்லாட்டி ஒரு 5 நம்பர்ஸ் பூந்தி போயிடுமா because of the privilege they have with our card. அப்படி டார்கெட் பண்ணியிருக்கிற ஒரு இதுதான் நாங்கள் ரீலான்ச் பண்ணுறோம். This is the privilege card we are inshallah trying to launch today. Brother Moin will cover more details on how you can get details and everything inshallah. Okay, now I think I've spent about 5-6 minutes. I can cover in 15 minutes. I want to have presidents of FASEDA and Akurana talk on stage so we can have our representatives take a group photo as the symbolization of launch. Can we have you on stage? நாங்கள் இந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எடுத்தோம் ஸ்கூல்ஸில் இருந்து. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சப்போர்ட் பண்ணலாட்டி நான் நினைச்சல கூட வச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல்ஸ் உள்ள 470 டீச்சர்ஸும் ஒரு அவுட் ஆஃப் 500 டீச்சர்ஸ் 470 டீச்சர்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாங்க. அதோட அச்சீவ்மெண்ட் பிரைமரி பேஸே எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணது. அதனால ஃபார் அ சேஞ்ச் பிரின்சிபல்ஸ் இல்லாமல் we would like to have the representatives who supported us to launch this on stage to receive the token card. நான் பேர் அப்படி வாசிட்டு போகிறேன். டீச்சர்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அது இல்லாமல் சில ஸ்கூல்ஸில் பிரின்சிபல்ஸ் சொன்னாங்க நானே ரெப்ரசன்டேட்டிவ் நானே ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களும் அப்போ நாட் as a principal, as a teacher, as a representative of AEDI in your school, I would like to have you all up. Azhar College, Mrs. Mahisha. Akurna Zahira, Mrs. Shahima. Akurna Muslim Balika, Mrs. Bishara Iqbal. Kurundu Al Muslim Vidyalaya, Mrs. Zamrud. Lukmania Muslim Mahavidyalaya, Mrs. Karima. Mahatapul Muslim Mahavidyalaya, Mazin sir. Malwani Muslim Mahavidyalaya, Mrs. Farzana. Kurubada Boys, Mrs. Rikaza. Ramukala Mahavidyalaya, Mr. Azmi. Kalaima Tamil Vidyalaya, Mrs. Shifani. Malgavandini Muslim Mahavidyalaya, Mr. Akyas Mukta, one of our primary core pillars of the whole project. Azhar Primary, Mrs. Fauzana. Telugata Primary, Mrs. Nihara. Panagamo Primary, Mrs. Rizvia. Nirala Primary, Mr. Shifan Muhammad. Darul Uloom, Mr. Irfan. Kasawata Primary, Mrs. Mariam. Valahena Primary, Mr. Fazmi. And from CSM, Principal Shihara Ati. Can you all please have on stage?
Jazakallah khair. Thank you, teachers. உங்களோட கார்ட்ஸை இது கலெக்ட் பண்ணிருமே இந்தியாவில் டெஸ்ட் இருக்குது எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் உங்களோட ஸ்கூல் கார்ட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி ஷாலில் நாங்கள் இதாக்குள்ள ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் த கார்ட்ஸ். முடிஞ்சது ஃபங்க்ஷன் முடிஞ்சது போகிறோம் இந்த பேக் அண்ட் டெஸ்கில் இருக்குது கார்ட்ஸ். ஐ வாண்ட் யூ போத் ஆன் ஸ்டேஜ். அடுத்தது இப்போ இதை மொபைலைஸ் பண்ணுறதுக்கு கார்டு அடிச்சு கொடுத்தாச்சு, எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு யாராவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமே, அப்போ தான் இந்த கார்டுக்கு வெளியே வரும். அப்போ நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வர சொல்லி. ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் எங்களோட பிரசிடென்ட் எம்எஸ்என் ரஸ்லான், சேர்மன் அக்குனா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், நஸ்லான் ரஷீத், செக்ரட்டரி அக்குனா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், அடுத்து அதோடு சேர்த்து ட்ரேடர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிற எல்லாரும் ஸ்டேஜுக்கு ஒரு இதுக்கு லான்ச் வாங்கும். வேற ட்ரேடர்ஸ் இருந்தால் வாங்கும். நான் ஐ கான்ட் see anyone. வேற ட்ரேடர்ஸ் இருந்தா கொஞ்சம் வாங்க ஸ்டேஜுக்கு. Jazakallah khairan. You both may also take seats. Okay, one last thing before I leave here. மிச்சம் பார்ட்னர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் அந்த விளைக்குது. அது இல்லாமல் நாங்கள் கேட்டு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ஸ் எடுத்தது மெலிக்குது. ஐ ஜஸ்ட் ஹேவ் திஸ் ரிக்வெஸ்ட் பிஃபோர் ஐ லீவ். டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் சில பார்ட்னர்ஸ் சொல்லிக்கிற நாங்கள் டீச்சருக்கும் ஸ்பவுஸுக்கும் மட்டும் கொடுக்குறோம். இல்லை பார்ட்னர்ஸ் who said we will give to the family, and we have partners who said extended family கொடுத்து அப்படின்னா ஸ்பவுஸ் பேரண்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லி. அவர் ரிக்வெஸ்ட், அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், டோன்ட் அபியூஸ். அவங்க எதுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் எக்ரி ஆகிறாங்களோ ஸ்டிக் டு தட், டோன்ட் அபியூஸ் தட். அடுத்தது இப்போ once you normally become familiarize, it will be okay. அதனாட்டையும் நான் கார்டில் பின்னுக்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஐடென்டி கார்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டால் காட்ட சொல்லி. டோன்ட் டேக் இட் நெகட்டிவ்லி. பேரை மச் பண்ணுறதுக்கு இது ஒரே வழி அது. அதனால ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கேட்டால் ப்ளீஸ் கொஞ்சம் ஃபெமிலைஸ் ஆகுங்காட்டியும் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை காட்டுக்கோ டிஸ்கவுண்ட்டை எடுக்கிறது, டிஸ்கவுண்ட்டோ ப்ரிவிலேஜ் எடுக்கிறது. மற்ற சில மிச்சம் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம். ஒரு பார்ட்னர் சொன்ன 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி. பட் த ரிக்வெஸ்ட் வாஸ் அபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுவோம். அப்படின்னா நான் சொன்னேன் ஓகே நீங்கள் அப்படி இதுன்னு சொன்னால் யூ கோ பியாண்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் அடிஷனல் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ மகனுக்கு என்ன மகன் எடுக்க வந்தேன்னு சொன்னால் டீச்சர் இது உங்களோட மகனுக்கு காட்டுறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தேவைனாலும் கேளுவோம். என்ன அப்படி ஸ்ட்ரிக்டாக மூவ் பண்ணினா தான் திஸ் வில் லிவ் ஃபார் லாங். இல்லாட்டி அபியூஸ் பண்ணுறது வந்துட்டு சொன்னால் ஒரு 2-3 நாள்ல இல்லை நாங்கள் செஞ்ச வியாபாரத்தில் முக்கால்வாசி இப்போ ஒனக்காடுக்கு தான் போகுதுன்னு வந்துட்டா தொடர்ந்து ஓடாது. அதனால ப்ளீஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், டோன்ட் அபியூஸ் திஸ். மேக் துவா so that we grow, make dua the card grows, make dua the area initiative grows so that we can help you. Please help us to help you. Jazakallah khairan.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா ருஷாம். On a card thane, they will honor the card and they will be honored by the card, inshallah. I hope. இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், எங்களோட பெருமையை கொஞ்சம் சொல்லிக்கிறதாங்க நான் படிக்கிறேன். நீங்கள் வந்து ருஷாம், நான் அவரோட படித்தேன்னு ஒரு பெருமை நம்பிக்கை எனக்கு. அடுத்தது ட்ரேட் அசோசியேஷன் பிரசிடென்ட். ஏன்னா இந்த பெருமையெல்லாம் ஒரு நாள் இந்த ஷேக் மசாயிர் ஒரு கூட்டத்தில் அடித்தார். அவரோட ஆட்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இங்கே பெரிய ஆட்கள் எல்லாம் அவரோட கிளாஸ்மேட்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவங்களோட கிளாஸ் டீச்சர் எப்படி ஹிந்திப்பா வாய்க்கும், இப்படி ஒரு டீமை வச்சு டீச் பண்ணி வச்சு டீச்சர் அவ கொஞ்சம் தேடி பிடிக்கணும். அது மாதிரி இங்கே வந்து ட்ரேட் அசோசியேஷன் பிரசிடென்ட், அவரே என்ன கிளாஸ்மேட். இன்றைக்கு ஒரு அவார்ட் வாங்கின டெடிகேட்டட் டீச்சர் ரிஃப்கான், அவரும் என்ன கிளாஸ்மேட். அதனால இந்த இவங்களோட படித்ததை வச்சு நானும் பெருமைப்படுறேன். அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுப்பேன். அடுத்து we are moving to one of the most important event of the day. We are honored to have our guest speaker. நாங்கள் இன்றைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர் இங்கே அழைச்சிருக்கிறவங்க டாக்டர் ஷர்மிளா தாவூத். அவங்க she holds a PhD and also she is one of the senior lecturers at the Faculty of Law at the University of Colombo. அவங்களை இன்வைட் பண்ணிக்கிறது இன்னைக்கு நான் நினைக்கிறேன் மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றா நாங்கள் இங்கே வந்திருக்கிற டீச்சர்ஸில் ஐ திங்க் மோர் தென் 80-85% இங்கே ஃபீமேல் டீச்சர்ஸாக இருக்கிறதுனால அவங்களோட ப்ரெசன்ஸ் is significant for us, inshallah. So I would kindly call upon Dr. Sharmila to give the keynote speech. Bismillahirrahmanirrahim. Distinguished guests, invitees, and respected teachers, brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, and very good morning. இந்த நிகழ்ச்சிக்கு வாரத்துக்கு முதல்ல வளமையான எந்த ஒரு ப்ரோக்ராம் போறதாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் போறேன், எந்த விஷயங்கள் கலைக்கலாம். என்னுடைய மகள் சொன்னா, go and tell them don't give up, right? I am with the teachers. I am going to talk from the teachers' perspective today. அதாவது ஷாசிக் சார் கழிச்சதுக்கு பிறகு I couldn't breathe. என்னடா பெரிய ஒரு பாறங்கள் அந்த தலையில வச்சுட்டாரு. ஓ, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கின்ற ஒரு ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். நானும் அதில் பார்ட், மேபி டிஃப்ரெண்ட் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், பட் ஸ்டில் ஐ எம் அ டீச்சர். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு சுமையை தாங்கி கொண்டு எங்களுக்கு டீச்சர்ஸ் கம்யூனிட்டியை மாத்திரம் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியாது. அது இப்போ எங்களுடைய எல்லாருமே இப்போ பார்த்து அழகான ஒரு லான்ச் நடந்தது. எல்லா துறையிலையும் சேர்ந்தவங்க ஒரு இடத்துல வந்து டீச்சர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிக்கு இருக்கின்ற இஷ்யூஸை வந்து அழகாக கதைச்சு அதுக்கு அழகான தீர்வுகளை முன்வைக்கிறாங்க. இது இப்ப நடக்கின்ற முக்கியமான விடயங்கள். அதிலேயும் எங்களை ஏதோ ஒரு வகையில் இணைத்துக் கொள்றதுல நான் பெருமைப்படுறேன். அதே போன்று என்னோட படித்த பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. So I am very proud to say they are dedicated teachers, alhamdulillah. அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுலையும் அவரை போன்று நானும் பெருமை பற்றுக்கொள்றேன். இப்போ பொதுவாக வந்து பிரச்சனைகளை பார்க்குற நேரம், உதாரணமா நான் இந்த ஊர்ல வளர்ந்து படிச்சு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள்.
பொதுவாக வந்து ஒரு பிள்ளையை பார்க்குறதுன்னா ஒரு பிள்ளை வந்து நல்லா ஒரு பிள்ளைய நாங்கள் மீட் பண்ணாத கேட்போம் உங்களோட பேரண்ட்ஸ் யாரு. அதே ஒரு மோசமான பிள்ளைய பார்க்குற நேரம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்போம். அதோட எட்டிடியூட் வந்து எங்களுக்கு இருக்கு என்னன்னு சொன்னால் உங்களுக்கு டீச்சர் சொல்லி தரலையான்னு கேட்பாங்க. ரைட், எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லுவோம் கேட்பாங்க. அப்போ அந்த ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் ஜெனரலைஸ் பண்ணுவோம் என்னென்னா என்டையர் டீச்சிங் கம்யூனிட்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நவ் வாட் வாஸ் இந்த ஏர்லி டேஸ்னு. அது இல்லை, ஏன்னா இந்த ரெகக்னிஷன் சொல்லி பார்க்குற நேரம் நீங்கள் இப்போ அதிகாலைகளை கழிச்சோம், அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரெகக்னிஷன்றது வந்து ஒரு வகையான மோட்டிவேஷன். எல்லாருக்குமே மோட்டிவேஷன் தேவை. மோட்டிவேஷன் இருந்தால் தான் நாங்கள் எடுக்கிற சேலரி சிறிதாக இருந்தாலும் எங்களோட சேவிங்ஸ் வந்து பெரிதாக விளங்கும். அந்த மோட்டிவேஷன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பிள்ளைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது வீட்டில், சில பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. சில நேரம் ஃபாதர்ஸ்ட்டு கேட்ட எந்த ஸ்கூல் போகிறாங்கன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸ், எந்த ஸ்கூல் போகிறேன்னு தெரியாத பேரண்ட்ஸு இருக்கிறாங்க. The connection and the relationship between parents and children வந்து இப்போ வெரி வைட். அது நாங்கள் சொல்கிறோம் ஜெனரேஷன் கேப். ஸோ why we say the generation gap, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட வளர்ச்சி. இப்போ நிறைய பிரச்சனைகள் நான் கேட்குறேன் as a lawyer as well as some parents in the sense even the family members. பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னே தெரியாத பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது பேரண்ட்ஸ்ட குறை இல்லை. ஏன்னா மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்த திறமை இல்லாம இருக்குது. அண்மையில ஒரு இமாம் சொல்லி கொண்டிருக்கிறார், என் மகன் 8 மணிக்கு ரூமுக்கு போனா நான் ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு போன்லயே இருக்கிறாரு 8 மணி 9 மணி வரை போன்ல இருக்கிறாரு. ஆனா திருப்பி அந்த டே எல்லாம் படுக்கிறாரு. அவருக்கு இந்த பிரச்சனையை இந்த மாதிரி இஷ்யூ இது பண்றது தெரியாது, ரிசால்வ் பண்றது. ஏன்னா நிறைய வீடுகள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஆனா யாரும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை மோசமாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள், காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஏன்னா சொசைட்டில ஒரு அந்தஸ்து வச்சு கொள்றது பார்ப்பாங்க. ஆனா சில நேரங்கள் பிரச்சனைகள் முத்தினதுக்கு பிறகு அதை ரிசால்வ் பண்ண போனோம்னா கஷ்டம். அது நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த கம்யூனிட்டி என்று சொல்றது வந்து உதாரணமா டீச்சிங், அதாவது ஸ்கூல் எடுத்து பார்க்குற நேரம் அந்த ஸ்கூல்ல நாங்கள் சொல்றோம் ட்ரைகாலர் தியரி ஓ ட்ரையாங்கிள் தியரி. அதில் டீச்சர்ஸ் ஒரு காலர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், அது மூன்றும் பேலன்ஸா இருக்கமாக இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பலாம். அதுல ஒன்று சரியுமாக இருந்ததுன்னு சொன்னா அது பேலன்ஸா இருக்காது. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் இந்த ஜிக்ஸ் ஆஃப் பசில்ஸ் சொல்லுவோம். பசில்ஸ் ஒரு நிறைய துண்டுகள் எடுத்து ஒட்டி பார்க்கறது ஒரு அழகான பிக்சர் ஒன்று வரும். அது இந்த பசில்ஸ் எல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் அவர்களுடைய கன்ட்ரிபியூஷன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு கூட்டத்தினர் ஒரு குரூப் கன்ட்ரிபியூஷன் குறையமாக இருந்தாலும் அங்க ஒரு அழகான சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியாது. டீச்சர்ஸ் எனக்கு விளங்குது, நிறைய ஃபீமேல் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் ஃபீமேல் டீச்சர்ஸ் இந்த ஒர்க் பண்ற டீச்சர்ஸுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். நீங்க சொன்னீங்க ஒன்று டே கேர். ஈவன் த யூனிவர்சிட்டி லெவல் வி டிஸ்கஸ். எங்களுக்கு ஸ்டாஃபுக்கு வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, செவரல் கேட்டகரி. முக்கியமான பிரச்சனை வந்து டே கேர். எங்களை பிள்ளைகளை எங்க விட்டுட்டு வர்றது. ஏன்னா மேக்ஸிமம் யூ கேன் டேக் 1 year with the maternity leave and half pay or whatever. ஆனால் அதுக்கு பிறகு ஸ்டில் அவர் சில்ட்ரன் நீட் சம் சப்போர்ட். சில பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, சில பேருக்கு இருக்கிறது இல்லை. அதனால டீச்சிங் ஜாப்ல இருந்து அவங்க விலகி போறாங்க. ஓரல்ஸ் லைஃப் லாங் லேர்னிங்கை பற்றி கதைச்சோம். அந்த லைஃப் லாங் லேர்னிங்ல வந்து தங்களை ஈடுபடுத்த முடியாமல் இருக்கு. ஏன்னா they are part of their parents, their mothers, their sisters and their wives, right, their daughters. அவங்களுக்கு இருக்கிற ஏனைய ரோல்ஸும் இருக்குது.
அவன் இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இந்த ஸ்கூல் என்னென்ன ஜாப் செஞ்சாலும் அதை நடத்துறது வந்து கொஞ்சம் சேலஞ்ச். அப்போ அவங்களுடைய பேசிக் நீட்ஸை வந்து கட்டாயம் செஞ்சு கொடுக்க வேண்டும். செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்த எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும். நிச்சயமாக அவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்க முடியுமா இருந்தால் அவங்களுடைய contribution வந்து significantly increase. அடுத்து வந்து நாங்கள் அடிக்கடி சொல்வோம், the teaching profession is a noble profession. ஆனால் rather than teaching சொல்றதை விட I'll call it as a calling, ஒரு அழைப்பு. இப்போ நாங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், நான் படித்தது ஜாகிரா காலேஜ் அண்ட் அசர் சென்ட்ரல் காலேஜ். எனக்கு இன்னும் என்னுடைய டீச்சர்ஸ் ஞாபகம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க படிப்பிச்ச சப்ஜெக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, எந்த டாபிக் எப்போ படிப்பிச்சாங்கன்னு. அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க எந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸை கொண்டு நடத்துகிறாங்க, அவங்க எப்படி எப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட், அவங்க எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாங்க. The way of talking, the way of handling things, right? The discipline, the attitude, the manners, இதெல்லாம் தான் இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நான் எந்த ஒரு ப்ரோக்ராம், அதாவது எஸ்பெஷலி ஸ்கூல் ப்ரோக்ராம் சொன்னால், நான் சூட்டபிளோ இல்லையோ, கேப்பபிளோ இல்லையோ, I accept the invitation, I go and be there. That is the respect I give to my teachers. ஏன்னா சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் வந்து லெட்டர்ஸ்ல ஏற்றி விட்டுட்டு அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், ஒவ்வொரு படியை தாண்டி 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 நாங்கள் யூனிவர்சிட்டி அதிலே நாங்கள் ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு எய்ம் பண்ணி கொண்டு போகிறோம். ஆனால் we have to see back, எங்களோட ஸ்கூல்ஸ், எங்களோட டீச்சர்ஸ், எஸ் we have to see back எப்படி நாங்கள் வந்தோம் சொல்றது. ஆகவே இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லோருக்கும் இருக்கணும். எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட், எந்த ஃபீல்டு இருந்தாலும் எங்கள் எல்லாரும் ஒரு யூனிட்டியில் கொண்டு வர்றது, நாங்கள் எந்த அளவுக்கு இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம் எங்களோட. இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேரை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பேரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது அந்த கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா டீச்சர்ஸ் மட்டும் ஆன்சரபிள் இல்லை, அந்த கம்யூனிட்டி எல்லாருமே ஆன்சரபிள். அதை உணர்ந்து தான் இன்னைக்கு நிறைய பேர் முன்னுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழகான ஒரு சமுதாயம் இன்ஷா அல்லாஹ். சாரி அதான்
எஸ் எஸ் அதாவது எஜுகேஷன் தொடர்பாக கலைக்கிற நேரம் அடிக்கடி நாங்கள் கோட் பண்ணுறது நெல்சன் மண்டேலோட ஸ்டேட்மெண்ட். அதாவது எஜுகேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் சோஷியல் சேஞ்ச், வாட் எவர் சேஞ்சஸ். இந்த வெப்பன் யாருக்கிட்ட இருக்கிறது தான் பிரச்சனை, ரைட்? whether it is with teachers or whether it is with students or whether it is with parents, ரைட்? அவ இது எல்லா கார்னர்லையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த எஜுகேஷன் சொல்லி பார்க்குற நேரம் நாட் டிரான்ஸ்ஃபார்மிங் நாலேஜ், டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப். அப்போ சேஞ்சஸ் வாரதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு எங்களோட டீச்சிங், எஸ் ஐ எம் ஆல்சோ டீச்சர், ரைட்? எந்த அளவுக்கு எங்களோட டீச்சிங் வேல்யூ பேஸ்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது சோஷியல் சேஞ்சஸை கொண்டு வரும். ஒரு வேல்யூ இல்லாத ஒரு எஜுகேஷன்ல வந்து யாருக்குமே பிரயோசனம் இல்லை. அதை படிப்பிக்கிறவங்களுக்கு பிரயோசனம் இல்லை, கற்றுக்கொள்ளுறவங்களுக்கு பிரயோசனம் இல்லை, சமுதாயத்துக்கு பிரயோசனம் இல்லை, யாருக்குமே பிரயோசனம் இல்லை. ஆகவே தான் நான் மிச்ச நேரம் கதைக்கல. ஏன்னா யூ ஆல் லுக் வெரி டயர்ட், ஸோ ஆல்மோஸ்ட் 12 o'clock. And Alhamdulillah, I'm so happy to be here and I wish you all the best. And also congratulations to all the teachers. You are in the noble profession. And also in the ஆசிரியர் தினம், இவ்வளோ ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். And அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakumullah khairan. Thank you very much, Dr. Shamila. இந்த போடியமில் வந்து நின்றோன்னே நான் ஃபஸ்ட்டுக்கே வந்து நின்றோன்னே பார்த்து ஜுலேகா டீச்சரை தான். இந்த 43 போடியமுக்கு முன்னால் நின்றாலே கொஞ்சம் தான் விலங்கு வைக்கும். அப்போ நான் 13 நிற்கிற நேரம் எப்படி நிற்கும்? அப்போ ஜுலேகா டீச்சர் சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் வெளியேறுங்க, காத்துவதற்கு நிற்கிறது வந்து அவரை கொஞ்சம் மைக்கோட வெளியெடுத்து ஒன்றுக்கு வச்சு காத்து வைங்க ஒன்று அவங்க மறந்திப்பாங்களாய்க்கும். அதான் டீச்சர்ஸ். அவங்க செஞ்ச நலவுகள், அவங்க எங்களுக்கு சிறப்புடாக்கினது, எங்களை முன்னேற்றத்துக்கு என்னவெல்லாம் பாடுபட்டாங்கன்னு அவங்க மறந்துடுவாங்க. அவங்க போகிற போக்கில் அப்படியே மறந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளில் போயிடுவாங்க. அதை நாங்கள் மறக்கக்கூடாது என்ற அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தியவனாக அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வாக இங்கே நிகழ இருக்குது. டேட்டா என்பது எவ்வளோ, தகவல் என்பது எவ்வளோ முக்கியமானது. அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஏன் ஒரு ஊராக, ஒரு நாடாக, ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம். இந்த எல்லா இடத்திலும் டேட்டா எவ்வளவு முக்கியமானது என்ற விடயத்தை ஒரு சிறு நேரத்திலே ஒரு ஷார்ட் டோக்காக இங்கே வழங்குவதற்காக I would like to kindly call upon former lecturer of the University of Colombo, Mr. T.L.M. Nawaz. Again, Assalamu alaikum, dear brothers and sisters. நான் நினைக்கிறேன் நான் கேட்டிருந்த ஒரு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்தில் பேசுறதுக்கு இருந்து அதை விட கூடுதலாக பேச நினைக்கிது. ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இங்கே பேசப்பட்ட அத்தனை பேரும் கல்வியில் சம்பந்தப்பட்டவங்க, அனுபவப்பட்டவங்க, அவங்கள்ட்ட இருந்து மிச்சம் படிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது இந்த வயசுலையும். இந்த இப்போ நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கிற இந்த பயணத்தில் இன்றைய நாளையில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, கல்வி திணைக்களத்தில் அதிகாரிகள் இருக்கிறாங்க, இதில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய மற்ற சிபிஓஸ், மற்ற சப்போர்ட்டிவ் ரோல்ஸ் வேலை செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறீங்க.
நாங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எனக்கு மேல அனுபவத்தை தான் பேசலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேன் டாக். நான் பல இடங்கள் சொல்லியிருப்பேன், சில இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் தெரியாது. I was selected for the faculty of architecture. Architecture faculty தான் செலக்ட் ஆகினது. ஆனால் எனக்கு தெரியும், அதில் போய் எனக்கு நான் ஒரு ஆர்கிடெக்டாக வர மாட்டேன், எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண கிடைக்காது. My father was a businessman. அப்போ அந்த நேரம் வந்து ஒரு லெக்சரர் சொன்னார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு போங்க. I didn't know what is computer science at that time. But anyway, I knew it little bit about the statistics. தரவு, தமிழ் சொல்றது தரவுன்னு சொல்றது. I select that. It was pretty interesting subject. எங்களுக்கு படிச்சு தந்த வகையிலும் அதில் பிரயோசனத்தை முழுமையாக படிச்சு தந்தாங்க. While I was in university itself, I started to use my statistics to get the knowledge, maybe business எல்லாம் செய்யறதுக்கு. என்னோட பிஸ்னஸ் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேற இருந்தேன். நான் உண்டு அந்த நேரம் கம்ப்யூட்டர் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. அதே போல் நாங்கள் முடிஞ்சு வெளியே வரக்குள்ள பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அவுட் ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு நான் எங்கே போனாலும் உலகத்தில் மற்ற வெளியே போனாலும் அந்த நாட்டில் என்னோட மோட்டார் வெஹிக்கிள் பிஸ்னஸ் தான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் நான் ஒரு இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண போகல. ஸோ கம்மிங் பேக் டு மை பாயிண்ட், நாங்கள் எங்களோட பட்டம் லைன் எங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், with the blessings of Allah and the supportive role of my team and my people who are working behind me, they are very dedicated. So Allah has blessed something for me, where I must give to the contribute to the community, which we are doing at the moment with the rest of the other people, not an individual. It's a partnership or maybe collaboration, whatever you call it. So with the blessings of everything, I was always wanted to do something for Quran. அந்த நேரம் ஒரு 25 பேர் மட்டும் கிட்டத்தட்ட கிளம்புக்கு என்னை இன்சிஸ்ட் பண்ணினாங்க. இந்த அசீதான் சொல்லி நான் நினைக்கிறேன், நான் என்ன இர்ஃபான் இருக்கிறாரு, இது மாதிரி ஒரு எஜுகேஷன் இருக்கு, நீங்கள் லீட் பண்ணுங்க. பட் ஐ குடன்ட் டினை தட் போய் நான் அது பாடம் எடுத்து வந்தேன். அந்த பயணத்தில் போய் கொண்டிருக்கக்குள்ள தான் நான் சொன்ன கொண்டுவோம், காலத்துக்கு காலம் என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கட்டும், கம்யூனிட்டியில் சேஞ்சஸ் இருக்கட்டும், அந்த சேஞ்சஸ் எல்லாம் கருத்தில் வச்சு தான் எங்களோட முன்னேற்றத்தை எங்களை பார்க்கலாம். அந்த வகையில் எனக்கு இப்போ போன ஒரு 5-8 வருஷமாக விளங்கினது தான், anything you should know, do without taking proper data. You always will fail. Whether it is business, community, வீட்டு செலவாயிருக்கட்டு, வரவு செலவாயிருக்கட்டு, அத்தனை இது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டேட்டா ஒன்று இல்லாமல் செய்ய டேட்டா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில் இப்போ போன காலமாக நான் ஒரு முக்கியமான எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் ஒருத்தரோட பேசக்கொள்ள சொன்னேன். நெவில் பெர்னாண்டோ, புதுசாக கவர்மெண்டால் தெரியப்பட்ட முந்தி கல்வி திணைக்களத்தில் பெரிய போஸ்ட் பைக்க அவருக்கு பாடம் கொடுத்துருக்கிறாங்க. கம்ப்ளீட்லி ஒரு டேட்டா ட்ரிவன் மாடியூல் வந்துட்டு ஸ்கூல்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அது கவர்மெண்டால் செய்ய பார்க்குறாங்க, ஒரு பைலட் ப்ரொஜெக்டாக they are starting. But we thought about more than 5 years back. இது ஒரு வகையில் இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த காலத்தில் மாதிரி எல்லா தாய்தான் பண்ணப்பட்ட பெற்றோர்கள் பங்குகள் உண்மையிலே மிச்சம் குறைவுള്ളത് எல்லாருக்கும் தெரியும். அது எது குறைஞ்சாலும் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட மொபைல் ஃபோன் தாராளமாக பல இருந்தால அவங்களுக்கு உலகத்தில் வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க ஒருத்தருக்கு தெரியாது. முழு நாளையும் ஃபோனை கொடுத்தாலும் அதில் அவங்க சொன்ன நீங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு மினிட்ஸுக்கு எத்தனையோ ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணணும் மூலையில். அதனால இப்போ சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகும், இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு மெமரி பவர் குறைவு. தட் இஸ் ட்ரூ.
இந்த டிஃபிகல்ட்டிஸ் டீச்சர்ஸுக்கு கட்டாயம் இருக்குது. பிள்ளைகளை படிக்கிற கொள்ள அவங்களுக்கு நம்ம மனத்தில் நிற்கிற ஓட்டங்கள், நீங்கள் 40 நிமிஷம் ஒரு கிளாஸ் இருக்க கொள்ள அந்த பிள்ளைகள்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்ததுனால் அது எங்கெங்கேயோ என்னென்ன பார்த்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அந்த பிரெயின் ஆல்சோ ஹேஸ் எ கெப்பாசிட்டி தட் இஸ் லூசிங். ஸோ வாட் இஸ் வி ஆர் கோயிங் டு டு? நாங்கள் இப்படியே கிளாஸ் ரூமில் போய்ட்டு உண்மையிலே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் போய்ட்டு படிப்பிச்சு கொடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு படிக்கக்கூடிய கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அதை எடுத்து எங்களுக்கு அதை இவெலுவேட் பண்ணி மானிட்டர் பண்ணி நாங்கள் லேர்ன் பண்ணி அவங்க ஸ்ட்ரீட் லெவலில் கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு வகையான டூல் அப்படி இல்லைங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஃபெயில். நோ டவுட் அபவுட் இட். எவ்ரிபடி ஹேவ் டு அக்செப்ட் இட். நாங்கள் இவ்வளோ மாச்சலாக என்ன செஞ்சால் சிம்பிள். ஒரு நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம், நோய் உண்டு பார்க்குறதுக்கு. டாக்டர்கிட்ட போனால் அந்த காலம் என்ன தெரியும், ஒரு லிக்விட் தருவாங்க, இல்லாட்டி ஒரு டேப்லெட் தருவாங்க, அதை குடிச்சு பார்த்துட்டு சார் இல்லாட்டி அடுத்த அந்த மாதிரி ஒரு வேக்சின் அடுத்து அந்த மாதிரி இல்லாட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில். இந்த காலம் போனால் தர மாட்டாங்க. டாக்டர் மாதிரி தொண்டை தருவார், பிளட் டெஸ்ட் செஞ்சுட்டு வாங்க, எம்ஆர்ஐ செஞ்சுட்டு வாங்க, பிரேமை செய்யுங்க, வேலை செய்யுங்க, எல்லாம் செஞ்சுட்டு கொண்டு பொருள்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி வித்தியாசம் கொண்டு இருக்குது, அதனால இதை நீங்கள் கட்டாயம் செய்யாட்டி நீங்கள் செத்து போடுவீங்கன்னுவாங்க. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் செலவழிச்சு உயிர்வாழறதுக்காகவே உள்ளதெல்லாம் செலவழிச்சு நாங்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து போய்ட்டு தேவையான டாக்டர் கொண்டு போய் நோயாளி பொழைச்சி மாட்டாடி போட்டாங்க. இதே நிலைமை இன்றைக்கு அநேகமாக எல்லா துறையிலையுமே இருக்குது. கல்வித்துறையிலையுமே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எல்லா மற்ற தொழிலாளர்களும் இருக்கிறதுனால நாங்களும் ஒரு பொறுப்பான சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஸ்கூல்ல லேட்டாக இருந்தால் என்ன செய்யலாம்? கிரேட் 5 இருந்து பிள்ளை கப்சர் பண்ணலாம், பிள்ளைய மானிட்டர் பண்ணலாம், பிள்ளைகளை மார்க்ஸை மானிட்டர் பண்ணலாம். அது குறைய இடத்துல அந்த பிள்ளைகளை மட்டும் ஃபில்டர் பண்ணலாம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுக்கலாம், பேரண்ட்ஸோட கோஆர்டினேட் பண்ணலாம். பேரண்ட்ஸுக்கு பிள்ளையோட ரிப்போர்ட்டை வாரத்துக்கு முந்தி பேரண்ட்ஸ் வேலைக்கு போகலாம் ரிப்போர்ட் உண்டு. பிள்ளையோட பிஹேவியர் மோசம்னாக்க அந்த பிள்ளைக்கு இதை பிஹேவியர் மோசம்னு அந்த டீச்சர் இன்ஃபார்ம் பண்ணினாண்டா பாப்பாக்கு தெரியுமோ பிள்ளையோட இப்படி தான் இருக்குது. அந்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் டீச்சர்ஸுக்கும் உள்ள பாண்டை கூட்டலாம். அடுத்தது ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனும் மிச்சம் லேசாகும். இப்போ இருக்கிற சரியான டோல்மெண்ட்லாம் கூடுதலான டீச்சர்ஸ் மாதிரி அவங்களோட சோர்ஸ் டாக்குமெண்ட்டு அவங்களோட சப்ஜெக்டையே வித்து ஏஐயில் நீங்கள் பண்ணி போட்டு அதுலேருந்து கொஸ்டினை ஃபில்டர் பண்ணலாம், உங்களோட டியூட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம், பிள்ளைகளோட ரீச் அவுட் பண்ணலாம், உங்களை ஆல்ரெடி இவெலுவேட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற்றமாக முன்னுக்கு போராட்டி பிள்ளைகள நிலைமை தெரியாட்டி ஒரு கிளாஸ் விட்டு அடுத்த கிளாஸுக்கு போய் உட்காரக்கொள்ள கிட்டத்தட்ட 30-35 ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டியதே. உங்களுக்கு அந்த 35 பிள்ளைய அறிகிறதுக்கு குறைஞ்சது 4 மாதம் போகும். தனித்தனியாக பிள்ளைய தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளோட ரெக்கார்டு நெருக்கின்றால் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தால் ஃபர்ஸ்ட் டே தெரியும் யார் மேத்ஸில் கூட இருக்கிற, யார் குறவு, இந்த சப்ஜெக்டில் குறவு இது. அதனால ஓ லெவலில் பெரிய சர்ப்ரைசஸ் ஆகிறதுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அந்த பிள்ளைகளை மானிட்டர் பண்ணி செய்யலாம். இது இன்னைக்கு பரவலாக கிளம்புல பழைய ஸ்கூலில் நடக்குது. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அது போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேற ஸ்கில் டெவலப்மெண்ட் வேற செய்கிறாங்க, வேறு லெவலுக்கு யோசிக்கிறாங்க. நாங்களே யோசிக்கிற காலம் இது. ப்ளீஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஸ்கூலுகளுக்கும் நல்ல ஒரு டேட்டா சிஸ்டம் வச்சு பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறதோட டீச்சர்ஸ் மாதிரியோட வேலையும் உண்மையில் சொல்ல போகிறோம்னா சரியான மாதிரி லேஸ் ஆகும். சரியான மாதிரி உங்களுக்கு வேலை லேஸ் ஆகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு ரெக்கார்டுமே உங்களுக்கு பில்டப் பண்ணல. இன்ஷால்லா இந்த மாதிரி நானே இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் பேசத்தை கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம். இன்ஷால்லா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து செய்வோம். தனியாக செய்ய எல்லாரும் ஒரு 2-3 ஸ்கூலில் நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். அது கொஞ்சம் லேட்டாகினாலும் நான் நினைக்கிறேன் முடிச்சுக்கொள்ள நம்ம இருக்க முடியும். அதே நேரம் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மஹல்லாக்களில்
செல்ஃப் லேர்னிங் செஞ்சு அது நடக்க இல்லைன்ட்டு இந்த நாங்கள் இனிஷியேஷன் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த சப்ஜெக்டை நாங்கள் ஏடிஆரில் நாங்கள் எத்தனையோ தானே பேசினோம். ஆனால் ஒரு மகனால் இன்றைக்கு நடக்குது. யாராவது இருக்கிறீங்களோ தெரியாது. மல்வான பிரின்சிபல் இருந்தால் போயிட்டார் வரைக்கும். மல்வான என்ற ஊர்லேருந்து டீச்சர்ஸ் வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மல்வான என்ன பள்ளியில் கிட்டத்தட்ட 362 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி செல்ஃப் லேர்னிங். சாட்டர்டே சண்டே வராங்க. எல்லா கிளாஸையும் செய்யலாம். ஏன் அப்போ மற்ற மகன்லாக்களை செய்யலாது? இதுக்கு உண்மையிலே பொறுப்பு ஒரு பக்கம் டீச்சர்ஸ் இல்லாட்டி பேரண்ட்ஸ், அப்படி இல்லாட்டி ஸ்கூல் இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் அல்ல. இது இப்போ எல்லாம் எங்கடான்னு நான் நினைக்கிறோம். அடுத்த சமூகத்துக்கு தேவைப்படுற கட்டாயம் பள்ளியோட அட்டாச் பண்ணினா மஸ்ஜித் பேஸ்ன்னு வரக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அவங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கு. வாங்க சொல்ல சொல்லுவாங்க, மற்றவங்க படிப்பாங்க, படிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. இந்த கனெக்டிவிட்டி உண்டாக்கலாம். அதனால லெட்ஸ் ஸ்டார்ட். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யணும். என்னோட இந்த பயணத்தை தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு. மற்றதை நான் முடிகிறதுக்கு முந்தைய என்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும். என்னுடைய இஸ்திசாஜியாக இருக்கிறாரு. அவருடைய முதலான நாள் நாங்கள் இந்த ஊரில் ஒரு டேட்டா பேஸை வச்சு நாங்கள் செய்யணும். நான் வெளியூரில் இருந்தேன், அவரும் வெளியூரில் இருந்தார். அவர் சொன்னார், ராஜார் ஒரு 4 நாள் தாங்க எடுக்கணும் ஹோல். இந்த ஹோலில் முதலானது அவங்க செஞ்சு எங்களுக்கு தந்தது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து தந்தோம்னா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். May Allah bless you and may Allah give you long life to continue this journey. அதே நேரம் இந்த நாள் இந்த ஒரு ஹாலிடேயாக இருந்தாலும் எல்லா டீச்சர்ஸ் மாதிரி இந்த டெடிக்கேஷனோட வந்து எல்லாருமா வந்து இந்த கண்ட்ரிபியூஷனில் எல்லாரும் கலந்ததுக்கு அல்லாஹ் எல்லாருக்கும் செய்வான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakumullah khairan, sir, for that valuable insight on the importance of data in education. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிஃப்ட்ஸ் ஒவ்வொரு ஆசிரியரையும் பெயர் சொல்லி கௌரவமாக மைடைக்கு அழைத்து கொடுக்கப்பட வேண்டிய கிஃப்ட் தான் என்ற போதிலும் அதை செய்ய முடியாத காரணத்தினால் அதற்கு வருந்தி மன்னிப்பு கேட்டவனாக தொடர்ச்சியாக அந்த கிஃப்ட்டுகள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். இன்ஷா அல்லாஹ் அதை பெருமனதுடன் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முக்கியமான அடுத்த இவெண்ட்டாக ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று AEDI-உடைய வெப்சைட் லான்ச் இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வை இங்கே நடத்துவதற்காக I would like to kindly call upon Brother Moin. Along with him, I would like to also call upon Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. AEDI எங்களோட ப்ராஜெக்டோட ஒரு புக் ஒன்று நாங்கள் இதுக்கு முந்தைய இதில் வச்சு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். எங்களோட இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப் எல்லாத்தையும் உள்ளடக்கினது. ஸோ அதில் அடுத்த ஸ்டெப்பாக இதில் ஒரு வெப்சைட்டை செய்யணும்னு சொல்ல ஒரு முடிவெடுத்து எங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஏழுமான இன்ஃபர்மேஷன் நாங்கள் அதை இப்போதைக்கு உள்ளடக்கிறோம். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான ப்ரொசஸரையும் நாங்கள் இந்த முறை அது ஃபுல்லாக செஞ்சோம். ஸோ அதில் ஒஃபிஷியல் லான்ச் வந்து செய்யணும்னு சொல்கிற வகையில் இன்றைக்கு அதை லான்ச் பண்ணுறதா முடிவு செஞ்சோம். அந்த லான்ச்சை செஞ்சு வைக்கிறதுக்கு நான் I would like to call Alhaj A. Disham Mizan, Chairman of Mizan Groups, Chairman Darul Uloom Al-Mizan, to stage. With him, I would like to call Chairman of ASEDA, Alhaj TLM Nawaz, and Brother Reza, Chairman Hakuno Talk. With him, I would like to call Maulavi ALM 9 by G.
representative of Akulana Jamiatul Ulama. I would like to call them, like here, we can do the opening. Yeah. Start. Jazakallah. Jazakallah khairan. So இது எங்களோட வெப்சைட் நாங்கள் இதை அஃபீஷியல் லான்ச் செஞ்சோம். இந்த லான்ச் இதை நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் கொஞ்ச நாள் எங்களோட தேவைகளாக வேண்டி. ஜஸாக்கல்லாஹ் சார். சின்ன ஒரு ரீட் டிஸ்கிரிப்ஷன் தருவோம்னு பார்த்தேன் சைட்டுக்கு. சைட்டில் இப்போதைக்கு சைட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. வி வில் மேக் இட் மல்டிலிங்குவல். அதோட நாங்கள் ரீசெண்ட்லி செஞ்ச டாக்குமெண்ட்ரி இந்த ப்ரோக்ராம் பற்றின ஏடிஐ ப்ரோக்ராம் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று நாங்கள் எம்பெட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு முழுமையான ஒரு ஐடியா இருக்கு. மைக்கு நீங்கள் விசிட் பண்ண. அதே போல் இது டீச் எம்பவர்மெண்ட் செக்ஷனை நாங்கள் செப்பரேட்டாக இது பண்ணிடுறோம். அதில் அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்னு சொல்கிற செக்ஷனுக்கு போனால் எங்களோட இப்போதைக்கு எங்களோட எக்ரி ஆகிற ஷாப்ஸ் எல்லாரையும் நாங்கள் லிஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் அதில் எக்ஸாக்ட் ஆஃபரை நாங்கள் லிஸ்ட் பண்ணலை. நாங்கள் அந்த அப்டேட்டை இமீடியட்டாக பண்ணோம். இன்றைக்குள்ள நாளைக்குள்ள நாங்கள் அந்த அவங்களோட எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணோட அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அதோட கூட இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் டீச்சர்ஸுக்கு இதுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஒரு சைட்டை இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணுமான மாதிரி. அதோட நாங்கள் டீச்சர்ஸோட எப்படி நாங்கள் இந்த கம்யூனிகேஷனை வச்சுக்கிறன்றதுக்கு நாங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்கூல் வைஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இதில் அடுத்த அப்டேட்ஸ் ஆஃபர் சம்பந்தமான அடுத்த அப்டேட்ஸ் இன்ஷா அல்லாஹ் அந்த குரூப்ஸில் வரும். அதே நேரம் உங்களுக்கு தரப்போகிற கார்டில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு QR கோடு தந்திக்கிறோம். இந்த கீழே போனது இன்னொரு உங்களுக்கு யூனிக் கோடாக ஒரு QR கோடு இருக்கும். அது வந்து எங்களோட பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அவங்களோட டேட்டாக்கு. ஸோ எங்கே நாங்கள் அந்த பாயிண்ட் பண்ணுற இடத்துல நாங்கள் காட்டிக்கிற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் இல்லை கீழே நாங்கள் அந்த அட்ரஸ் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபர் பேஜுக்கு டிரெக்டாக எக்ஸஸ் பண்ணிடும். அவங்களுக்கு தேவையான ஆஃபர்ஸை அதுலேருந்து ப்ரௌஸ் பண்ணிக்கினேன். இதுவரையும் எங்களுக்கு over 45 companies, businesses in Akulana have agreed to give offers. So we have listed them. Inshallah, they grow our major program. Jazakallah khairan for everyone. Jazakumullah khairan, Brother Moin, for making it very short. As we are already running short of time. அடுத்ததாக ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு வந்தேன், ஆரம்பத்தில் போய் சாப்பிட்டுவாங்கன்னு சொல்ற நேரமே ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி கிடைக்கிற கொஞ்சம் ட்ரை பண்ணினேன் ஃபன்னாக்குறதுக்கு.
இப்போ கடைசியாக என்னால் எழுமான மேக்சிமம் ஒரு ட்ரை ஒன்று தான் உங்களை ஃபன்னாக்குறதுக்கு உங்களையே பாதிக்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்போ இன்னொரு 20 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு இவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். சில நேரங்கள் அந்த மிசானியா மாணவர்கள் வந்து பாட்டு படித்த நேரம் இங்கே யாராவது டீச்சர்ஸுக்கு சின்ன காலத்தில் வேகங்கள் ஞாபகம் வந்து இருக்கோ, மேலும் இவங்களை விட நாங்கள் நல்லா படிப்போமே, மஷா அவங்க நல்லா படித்தாங்க, அது வேறு செய்தி. எங்களுக்கும் ஒரு மைக் கிடைச்சா நாங்களும் இப்படியெல்லாம் படிப்போமேன்ற ஒரு யோசனை வந்திருந்தால் அது அந்த யோசனை கபூலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு ஓப்பன் மைக் ஒரு டைம் ஒன்று கொடுக்குறோம். அந்த கிஃப்ட்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகி கொண்டிருக்கிற நேரமே இங்கே விரும்புகிறவங்க டீச்சர்ஸ், நாங்கள் பாட்டு படித்து நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பாட்டு படித்து நாங்கள் அநேகமாக பார்த்ததில்லை. ஸ்கூல் ட்ரிப்பில் பஸ்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் படித்தது தான் தெரியும் அநேகமாக டீச்சர்ஸ். மேடையில் நாங்கள் படித்து நீங்கள் பார்த்தது தானே, அதனால் இப்போ நீங்கள் படித்து கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அதனால் முதலாவதாக எங்கள்கிட்ட சில நேம் லிஸ்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நடத்திட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால் ஓப்பனாக நாங்கள் மைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு விடுவோம். விரும்புகிறவங்க இன்ஷா அல்லாஹ் விரும்புகிற நிகழ்ச்சியை இங்கே எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், முதலாவதாக அசர் மாடல் பிரைமரி ஸ்கூல் ஆசிரியை மிஸ்ஸஸ் எம்.ஏ. ஷரீன் ருக்ஷியா அவர்களுடைய எழுத்து வடிவில் உள்ள கவிதையை அதுக்கு குரல் கொடுத்து மெருகூட்டி இங்கே வழங்குவதற்காக நான் அன்போடு அழைப்பது அதே பாடசாலையின் ஆசிரியை மிஸ்ஸஸ் எம்.எஃப்.எஃப். ஷஃப்ரினா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்காலையிலே எமது பாடசாலையின் அஸ்ஹர் மாதிரி ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியை எம்.ஏ.எஸ். ருக்ஷியா அவர்களினால் எழுதப்பட்டது. இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த ஆசிரியைக்கு இந்நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத நிலையினால் நான் முன்வைக்கின்றேன். வகுப்பறையும் கருவறையே. ஆசிரியர் அந்த அன்னைக்கு அடுத்த சுமை, ஆசிரியம் அந்த அன்னைக்கு அடுத்த சுமை. அன்று நாம் அகரம் தேடி படிக்க அலையாய் அலைந்தோம். அன்று நாம் அகரம் தேடி படிக்க அலையாய் அலைந்தோம். இன்று அதே அகரம் தேடி பிடிக்க சிகரம் வரை சிறகடித்தே சிலாய்க்கிறோம். இன்று அதே அகரம் தேடி பிடிக்க சிகரம் வரை சிறகடித்தே சிலாய்க்கிறோம். சிலரின் பார்வையில் நாம் பொதி சுமக்கும் கல்விகளாகிறோம். சிலரின் பார்வையில் நாம் பொதி சுமக்கும் கல்விகளாகின்றோம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, கற்றலும் கல்செதுக்கும் ஒளியை கையில் எடுத்து பொல்லாத வேகத்தில் ஓடும் குதிரைகளே நாம் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, கற்றலிலும் கல்செதுக்கும் ஒளியை கையில் எடுத்து பொல்லாத வேகத்தில் ஓடும் குதிரைகளே நாம் என்று. சில விதிவிலக்குகளே ஒளிவிலக்காகி எமக்கே அதை சதி விலங்காகின்றது. சில விதிவிலக்குகளே ஒளிவிலக்காகி எமக்கே அது சதி விலங்காகின்றது. இனி எழுவோம் எம்மை நோக்கி வரும் அம்புகளையும் எதிர்த்து நாம் சிறகடித்துக் கொண்டு. இனி எழுவோம் எம்மை நோக்கி வரும் அம்புகளையும் எதிர்த்து நாம் சிறகடித்துக் கொண்டு. முன்னோக்கி நடப்போம் வெந்த சாம்பலடியில் வெட்டுண்ட தணல்களாய். முன்னோக்கி நடப்போம் வெந்த சாம்பலடியில் வெட்டுண்ட தணல்களாய். வீசப்படுகின்ற வலைகளில் விழாத புள்ளிமான்களாய். வீசப்படுகின்ற வலைகளில் விழாத புள்ளிமான்களாய். மாற்றத்தை வரவேற்கும் மானுடர்கள் நாம். மாற்றத்தை வரவேற்கும் மானுடர்கள் நாம். வகுப்பறை எனும் கருவறையில் ஒவ்வொரு முறையும் பிரசவிக்கும் பிள்ளைகளை திரைக்கான முழு நிலவாக்குவோம், நிலவுக்கான முழு நிச்சயமாக்குவோம். வகுப்பறை எனும் கருவறையில் ஒவ்வொரு முறையும் பிரசவிக்கும் பிள்ளைகளை திரைக்கான முழு நிலவாக்குவோம்,
இதற்கான முழு நிஜமாக்குவோம். இக்கவிதை சவால்களை நேர் சந்தர்ப்பமாக்கும் ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி. ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று இருக்குது, வாங்கி கிஃப்ட்டுக்காக நிகழ்ச்சி செஞ்சவர்கள் மாணவர்கள், நிகழ்ச்சி செஞ்சதுக்காக கிஃப்ட் வாங்குபவர்கள் ஆசிரியர்கள். அடுத்ததாக பிரின்சிபல் தான் எங்களோட மைண்ட் செட்ல இருக்கிற பிரின்சிபல் தான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், ஒரு பின்னுக்கு கை கட்டிட்டு கொஞ்சம் சிரிக்க மாட்டார், இப்படித்தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு மாற்றமாக இதோ உங்களுக்கு முன் நான் அழைப்பது குருகுட பாய்ஸ் குருகுடை ஆண்கள் பாடசாலையின் அதிபர் ஷேக் ஹம்சி அவர்களை ஒரு அழகிய பாடலை பாடுவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன வயதில் கேட்ட பாடல், நலிமையாக செல்வதற்கு முன்னர் கேட்ட பாடல், புதிய பாடல் எதுவும் தெரியாது. நவராணி பாட பாட்டுகளை அடிக்கடி முன்னிறுத்திக் கொள்வதுண்டு. என்னால் இப்பொழுது மோட்டிவேஷனுக்காக ஒரு தமிழ் பாடலை பாடுகிறேன், கருத்து நல்லா என்பதன் காரணமாக விரும்பினவங்க கேளுங்க, விரும்பாதவங்களும் கேளுங்க. என்ன விரும்பி போகலாம் தானே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. உங்களுக்கான பரிசு கடைசியா அந்த சொன்ன பிபி ஸ்ரீனிவாச வாயில கேட்டது உங்களுக்கு கேட்கிற நிலையமாக பாட்டு கேட்டு போட்டுறோம். இல்லைப்ப அடுத்து ஒரு ஆங்கில பாடலை பாடுவதற்காக இங்கே நாம் அன்போடு அழைத்தது மாவஸ்பல முஸ்லிம் மகா வித்யாலய ஆசிரியர்
மிஸ்ஸஸ் MNF ரைசா அவர்களை Good morning, everybody. Today, on this beautiful Teachers' Day, I am here to sing a beautiful Teachers' Anthem. So, if you wish, you can join with me. You know this song, very popular. Most of the English teachers know this song very well. So, my dear teachers and the others, if you wish, you can sing with me. We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. Come on, everyone. We will hand in hand, we will hand in hand. We will hand in hand someday. Oh, deep in my heart, I do believe we will hand in hand someday. Come on, everyone, let's sing. We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. We are not afraid, we are not afraid, we are not afraid today. Oh, deep in my heart, I do believe we are not afraid today. We shall live in peace, we shall live in peace, we shall live in peace someday. Oh, deep in my heart, I do believe we shall live in peace someday. Come on, teachers, sing with me. We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. Thank you. Thank you very much. Jazakumullah khairan. This is for you. Jazakumullah. Jazakumullah. ஒரு ஹோப்பன் காரமா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்டோன்னே. சுலே டீச்சர் அன்மிஸ் ரிஸ்னா டீச்சர் பேசினாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக நாம் இங்கே அழைப்பது மேலும் ஒரு அழகிய பாடலை எமக்கு வழங்குவதற்காக ரம்புகேல முஸ்லிம் வித்யாலய அதிபர் மிஸ்டர் SHM அஸ்மி அவர்களை. அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பழைய நண்பர் மீசானியா ஆரம்பகால நண்பர் கிளாஸ் இயக்குனர். சந்தோஷமா இருந்தா எனக்கு பாடல்கள் கேன்சல தெரியாது. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும்
பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம் மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம் இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம் எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம் விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நடக்குவதுண்டு இதில் என்ன பாவம் எதற்கின்ற சோகம் கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உரிப்பதும் மரபானது கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். சரி எல்லா சாங்ஸும் பெரிய ஹோப் கொடுக்குற சாங்ஸ் மாதிரி தான் நீங்க காலையில இருந்தே நிறைய ஹோப்ஸ் கொடுத்துட்டு தான் வரோம். இங்கிலீஷ்ல படிச்சாலும் ஹோப் தான், தமிழ்ல படிச்சாலும் ஹோப் தான், இஸ்லாமிய கீதம் வந்தாலும் ஹோப்ல தான் போகுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த ஹோப் எல்லாத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. அடுத்ததாக இன்னொரு கவிதை இங்கே வழங்குவதற்காக நான் அன்போடு அழைப்பது ரமுகல முஸ்லிம் வித்யாலய ஆசிரியர் ஷேக் ரிசான் அவர்களை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரிய மனம் மலைவிடும் நாளிலும் ஒரு இடைவெளி அவன் வரவில்லை. சாணத்தோடும் சாய்ந்து பார்த்தேன் வெறுமை இருக்கை நாளை வரவின் நம்பிக்கை. சில வார்த்தைகள் பலமில்லை, சில பார்வைகள் கற்றுத்தருகின்றன நான் கூறாமலே. ஒரு சிரிப்பு நன்றி போல, ஒரு கண்ணீர் அழுத்தம் போல, என் குரலில் பள்ளி மணி ஒளி, என் இதயத்தில் சுவடுகள். ஒவ்வொரு மாணவன் என் பிரார்த்தனை, ஒவ்வொரு மாணவனும் என் பிரார்த்தனை. ஒவ்வொரு எழுத்தும் உயிர் உருவாக்கும் கருவி, ஒவ்வொரு எழுத்தும் உயிர் உருவாக்கும் கருவி.
சில இரவுகள் புத்தகங்களோடு விழித்திருப்பேன். சில காலையில் காப்பி குளிர்ந்திருக்கும். ஆனால் சேர் என்று கூப்பிடும் குரல் என் உயிரை மீண்டும் சூடாக்கும். ஆனால் சேர் என்று கூப்பிடும் குரல் என் உயிரை மீண்டும் சூடாக்கும். நான் புகழை வேண்டவில்லை, ஒரு மலர் மனதில் மலர வேண்டும். நான் நடக்கும் பாதை மண்ணில் காணாமல் போகலாம், ஆனால் விதித்த ஒளி அவர்களின் கண்களில் என்றும் பிரகாசிக்கும். நான் நடக்கும் பாதை மண்ணில் காணாமல் போகலாம், ஆனால் விதித்த ஒளி அவர்களின் கண்களில் என்றும் பிரகாசிக்கும். அமைதியான பிரார்த்தனையாய். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஒரு ஆசிரியருடைய மனதில் இருக்கக்கூடிய விடயங்களை மிக அழகாக ஒரு கவிதையாக இங்கே எடுத்து சென்ற ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே இடம் இருக்கிறது. இடம் இல்லை, நான் எடுத்திருக்கிறேன். அதை யார் விரும்பினாலும் இங்கே வந்து அதை வழங்கலாம். இன்ஷா அல்லாஹ். மூன்று ரெண்டு பேர் வராங்க. அவசர சமையல் போல் ஒரு அவசர கிருக்கல். ஆசிரிய தினமதில் என் ஆசிரிய சொந்தங்களுக்கும் ஆசிரியத்தை ஆசிர்வதிக்கும் என் அக்குரணை வாழ் நல் உள்ளங்களுக்கும் சுவனத்து சோபனம் சலாம் அதனை என் ஆள் மனம் தொட்டு சொட்டுவதில் ஆனந்தம் கொள்கின்றேன். சுவனத்து சோபனம் சலாம் அதனை என் ஆள் மனம் தொட்டு சொட்டுவதில் சந்தோஷம் கொள்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுமக்கமாம் அக்குரணையின் கல்வி மறுமலர்ச்சியே என் ஏக அவா என்று ஏங்கி தவிக்கும் அக்குருணை கல்வி மறுமலர்ச்சி குழுவினருக்கு ஏகன் அவன் துணை என்றும் என் அக்குருணை வாழ் தொப்புள் கொடி உறவுகள் கல்வி படிகள் பல ஏறி அறிவு சிகரம் தொட வேண்டும் என வல்லோன் அவனை வேண்டிய பின் என் அக்குரணை வாழ் தொப்புள் கொடியுறவுகள் கல்வி பணிகள் பல ஏறி அறிவு சிகரம் தொட வேண்டும் என வல்லோன் அவனை வேண்டிய பின் ஆசிரிய பணி அது ஓர் அறப்பணி மட்டுமல்ல, அறிவூட்டி அக கண்களை திறக்க வைக்கும் ஆத்மார்த்த பணி. அகிலத்தின் அதிபதி வழிகாட்டிய எம் அண்ணலார் ஆற்றிய அவர் தம் தோழர்கள் போற்றிய ஒரு அரும் பணி. நல்ல ஒரு தலைமுறையை கரையேற்றும் பொறுப்பு ஆசிரியர்களும் கலங்கரை விளக்கம் அதி உன்னத பணி. எங்களாலும் எழுத்துக்களாலும் கருத்தாலும் கடமையாலும் கண்ணியம் பெறும் ஆசிரிய பணி அது உலகில் ஓர் உன்னத பணி, அகிலத்தின் அதி சிறந்த பணி. என்னாலும் எழுத்தாலும் கருத்தாலும் கடமையாலும் கண்ணியம் பெறும் ஆசிரிய பணி அது உலகில் ஓர் உன்னத பணி, அகிலத்தின் அதி சிறந்த பணி. காலங்கள் பல கடந்தும் பள்ளி நினைவுகள் பசுமையாய் இருக்க காரணம் சிறந்த ஆசிரியரின் சிறப்பான நடத்தைகளே.
காலங்கள் பல கடந்தும் பள்ளி நினைவுகள் பசுமையாக இருக்க காரணம் சிறந்த ஆசிரியரின் சிறப்பான நடத்தைகளே. அடுத்த தலைமுறையின் அஸ்திவாரம் அது ஆசிரியர் தம் கைகளிலே. பள்ளி மாணவன் அவன் பாதி வழிகண்டு நம்மை குசலம் விசாரிப்பதில் குதூகலிக்குது எமதுள்ளம். துள்ளி பிரியும் பள்ளி பருவத்தில் பட்டாம் பூச்சிகளாய் சிறகரித்த என் பிள்ளை செல்வங்கள் பட்டங்கள் பல பெற்றால் திட்டங்கள் பல நிறைவேறிய திருப்தி நமக்கிங்கு. துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் பட்டாம் பூச்சிகளாய் சிறகரித்த என் பிள்ளை செல்வங்கள் பட்டங்கள் பல பெற்றால் திட்டங்கள் பல நிறைவேறிய திருப்தி நமக்கிங்கு. ஆசிரியர் பணி பற்றி அருமைகள் பல கூற அகமீதம் கொடுத்தாலும் அவை ஆசிரியர் பணி பற்றி அருமைகள் பல கூற அகமீதம் கொடுத்தாலும் அவை நேரம் முதற்கொண்டு இறுதியாக ஆசிரியம் ஓர் அமானிதம். அது சுவனம் செல்ல ஒரு ஷார்ட்கட் என கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முத்தாக்கி வைக்கின்றேன். நன்றி. வசலாம். சார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை கேட்டுக்கொள்வேன். நானும் இறங்கி கீழே போகும் என்ன, அதனால ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா இது நடக்கட்டும் என்று சொல்றவங்க கை தூக்க வேணாம், இது நிப்பாட்டுவோம் என்றவங்க கை தூக்கம். இன்ஷா அல்லாஹ் அவசரம் இல்லை முடியும். இன்றைய ஆசிரியர் தின நிகழ்வை ஏற்பாடு செய்து மிக கச்சிதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஏஇடிஐ அமைப்பினர்களே, இன்றைய விழாவினுடைய கதாநாயகராக இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, ஏனைய அதிதிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிரியர் தினத்தில் மாணவர்களை வாழ்த்துகின்ற ஒரு பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே வா மாணவா, இங்கே வா மாணவா, இங்கே வா மாணவா, இங்கே வா மாணவா, உம்மை வளமாக்கவே மெழுகாய் நாம் மாறினோம். இங்கே வா மாணவா, தரிசாயிருக்கிறீர், பயிரை வளர்க்கிறோம், பாடம் புகட்டவே தாயாய் மாறினோம். ஒழுக்கம் வளர்க்கவே பிரம்பாய் மாறினோம், வாழ்வை உயர்த்தவே நிலவாய் தேகிறோம். சீனத்து தேசம் சென்றாலும் சிற்கல்வியை என்றும் கற்றிடுவோம். நபி வழி செல்வது நம் கடமை, நாம் அவ்வழி என்றும் சென்றிடுவோம். உங்கள் வாழ்வோ என்றும் வளமாய் வாழ இங்கே இன்று வாழ்த்துகிறோம், இங்கே இன்று வாழ்த்துகிறோம். இங்கே வா மாணவா, இங்கே வா மாணவா, அதிபர் ஆசானை என்றும் பணிந்திடு, தாயை தந்தையை என்றும் உயர்த்திடு. நன்மை தீமையை நன்றாய் விளங்கிடு, நண்பர் கூட்டத்தை ஒன்று சேர்த்திடு. நாட்டின் நாளைய தலைவர்களாய் உருவாகிட இன்றே செயற்படுங்கள். வெற்றியின்
மகுடம் தனிச்சூட உழைத்திட இன்றே முடிவெடுங்கள் உங்கள் வாழ்வோ என்று வளமாய் வாழ இங்கே இன்று வாழ்த்துகிறோம், இங்கே இன்று வாழ்த்துகிறோம். இங்கே வா மாணவா, இங்கே வா மாணவா, உம்மை வளமாக்கவே மெழுகாய் நாம் மாறினோம். இங்கே வா மாணவா. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசிரியர்கள் என்பவர்கள் இவ்வாறுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று அல்லாஹ்வை சந்தித்த போது அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சலாம் சொன்ன நேரம் உலமாக்கள் சொல்வார்கள், நபி அவர்களுடைய சிந்தனை எல்லாம் உம்மத்தை பற்றி தான் இருந்தது என்று சொல்வது போல ஆசிரியர்களை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலும் அவர்களுடைய பாடல் மாணவர்களை பற்றியதாகத்தான் இருக்கிறது என்பது என்னை புல்லரிக்க வைக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அந்த பாடலுக்கு அடுத்து இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, அவற்றையும் நாம் செவிமடுத்துவிட்டு அடுத்த நிகழ்வு சொல்லுவோம். இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் என்.ஏ. ஷியாமா, அக்குர்ண முஸ்லிம் பாலிகா. நான் சிறு குறிப்பு கூறிவிட்டு செல்ல விரும்புகிறேன். இன்றைய ஆசிரியர் தினத்தில் அனைவருக்கும், இங்கு வீட்டிற்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறுவதோடு எங்களது ரோல் மாடல் எங்களோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களது வாழ்க்கை வரலாறு, தியாகம், பொறுமை என்பது எங்களுக்கு ஒரு உதாரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் இந்த ஆசிரியர் பணியை செய்கிறோம் என நான் நினைக்கிறேன். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுபவனாக இரு, நான்காமவராக இருந்து விடாதே. இந்த ஹதீஸை கூறிவிட்டு எனது இன்றைய ஆசிரியர் தினத்தில் எனக்கு நிறைய எங்களை படித்து தந்த அனைத்து ஆசிரியர்களையும் நினைவு கூறுவதோடு எனக்கு ஒரு பெஸ்ட் ஆசிரியர், எங்களது கல்வி பணிப்பாளர் சொன்னது போல ஒரு பெஸ்ட் ஆசிரியர் இருக்கிறார். அவரது பெயர் ஜூலி அனா. ஆசிரியர் ஒரு சிறு கவிதை, அதோடு ஒரு சிறிய இஸ்லாமிய கீதம் ஒன்றை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். ஆசிரியர். கல்வி என்னும் ஆழ்கடலில் முத்தெடுக்க சென்ற போது தடமறையாது தத்தளித்த ஓடமாய் நான், சிறிதென புயலென்றும் இன்னல்கள் சூழ்ந்த போதும் பெரும் அலையென கடந்து போகும் விசையினை உணர்வாக புகட்டி தன்னம்பிக்கையை துடுப்புகளாக்கி எதிர்நீச்சல் அடிக்க கட்டி கொடுத்த வழிகாட்டி என்னை கரை சேர்த்த கலங்கரை விளக்கம் ஆசிரியர். இப்போது எனது பாடலுக்கு செல்கிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்ல மனம் இல்லாத
காக்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கி தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடுமேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். பாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன். அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நன்றி. மறுவா கை தூக்க செல்வமா பழைய பழைய கையில் இன்னும் ஒரு நிகழ்வுக்காக இதோ இன்னொரு ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களே மேலே நாம் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு, ஆசிரியர் தின கவிதையாக: எடுப்பான உடை மிடுக்கான நடை, கண்டிப்பான பார்வை மிரட்டும் துணி, இது ஆசிரியர்களின் இயல்பே. எடுப்பான உடை மிடுக்கான நடை, கண்டிப்பான பார்வை மிரட்டும் துணி, இது ஆசிரியர்களின் இயல்பே. காலை திரும்புவதும் பிறம்ப எடுப்பதும் தண்டனை அளிப்பதும் குட்டி கொடுப்பதும் நம் மாணவர் வளர்ச்சிக்கு அவரிடம் உறவே. காலை திரும்புவதும் பிறம்பு எடுப்பதும் தண்டனை அளிப்பதும் குட்டி கொடுப்பதும் நம் மாணவர் வளர்ச்சிக்கு ஆசிரியரிடம் உறவே. நாட்டிகளா மாணவர்கள் நல்லோராய் வாழ்த்திட நற்பணியாற்றும் ஆசிரியர் நம் மாணவருக்கு வாய்த்த நல்வரமே. நாட்டிகளா மாணவர்கள் நல்லோராய் வளர்ந்திட நற்பணியாற்றும் ஆசிரியர் நம் மாணவருக்கு வாய்த்த நல்வரமே. யானைக்கு எவ்வாறு தும்பிக்கையோ அல்லாவின் படைப்பினர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையே நம் கணக்கணம். யானைக்கு தும்பிக்கை போல் எமக்கு நம்பிக்கையே உரம். நன்றி. வசனம். அஸ்ஸலாமு. நீங்க எல்லாரும் மத்தாக்கள் பர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டு தானே, இதில் அனௌன்சர் பர்ஃபார்மன்ஸை முழுக்க கேட்டுட்டு நாங்கள் இன்ஷால்லா முடிச்சு விடுவோம். இதை இவ்வளோ நேரம் நான் வரப்போல நினைச்சேன், எனக்கு ஏதாவது வைக்க தான் வரணும். கிவ் மீ 30 seconds please. டீச்சர் 30 வருஷத்துக்கு முந்தில நினைவு வந்தால் நான் பொறுப்பில் இருக்கு.
தாயிர் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, தாயிர் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, பாவிகள் செய்த கொடுமையிலே, பாவிகள் செய்த கொடுமையிலே என்னை பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், எல்லா துயரத்தையும் சகித்தார், எல்லா துயரத்தையும் சகித்தார், நபி அல்லாஹ் ஒருவன் என்றே உரைத்தார். தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, விதவைக்கு மனம் வேண்டும் என்றார், விதவைக்கு மனம் வேண்டும் என்றார், தீய விக்கிரக ஆராதனை கூடாதென்றார், விதவைக்கு மனம் வேண்டும் என்றார், தீய விக்கிரக ஆராதனை கூடாதென்றார், மதுசூது கொலை களவு காமம், மதுசூது கொலை களவு காமம், கொடும் வட்டியும் கூடாதென்றே உரைத்தார். தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, பாவிகள் செய்த கொடுமையினை, பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா. எனக்கு இல்லையா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மிகச்சிறந்த ஒரு நாளாக ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை மிக அழகாக நெறிப்படுத்தி கொண்டாடுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் ராசிக் சார் சொன்னது போல இந்த நிகழ்வையும் நாம் ஏற்பாட்டு குழுவாளர்கள் சார்பில் சிறியதாகவே பார்க்கிறோம். இது இன்னும் வளர வேண்டும், இன்னும் மிக பிரமாண்டமாக, மிக அழகாக, வருடத்தில் ஒரு நாள் அல்ல, வருடத்தில் பல நாட்கள், வருடம் முழுக்கம் இதனுடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு அடுத்து இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறோம். ஒரு சில அறிவித்தல்கள் இருக்கின்றன. முதலாவதாக நாம் ஆசிரியர்களுடைய முன்னேற்றம், ஆசிரியர்களுடைய எம்பவர்மெண்ட், எம்பவர் த கம்யூனிட்டி பை எம்பவரிங் த டீச்சர்ஸ், இதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று எமக்கு வருகை தந்திருக்கின்ற எமது அசேடா நிறுவனத்தின் தலைவர் அவர்களுடைய, எங்களுக்கு தெரியும் மல்வானையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய NMT IT ஹப் என்று சொல்லக்கூடிய நிறுவனம், அதை இப்பொழுது மாத்தளை வீதியிலும் அவர்களுடைய ஒரு கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல சமூக தொண்டுகள் மற்றும் மிக பிரயோஜனமான பல பாட நெறிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்று AEDI சார்பாக அவர்கள் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பலருடைய உரையில் இங்கே பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம் AI டெக்னாலஜி சம்பந்தமானது. AI என்பது மிக முக்கியமானது. இதை இப்பொழுது ஆசிரியர்கள் அதை
அது பற்றிய விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக பேசப்பட்டது. அந்த அடிப்படையிலே எமது அசேடா தலைவர் மிஸ்டர் நவாஸ் அவர்கள் முன் வந்து 100 ஆசிரியர்களுக்கு இலவசமாக ஐடி ட்ரைனிங் கோர்ஸ், ஐடி பயிற்சி நிறை ஒன்றை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் வழங்க செய்வதாக. இந்த பாடநெறியில் இணைந்து கொள்ள விருப்பமானவர்கள் இதே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இதில் இணைந்து கொள்ள விருப்பமானவர்கள் எமது AEDIயுடைய இணையதளத்தில் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் இந்த பாடநெறியில் இணைவதற்குரிய வாய்ப்பை அடைந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு சிறிய அறிவித்தல் இருக்கிறது. நவாஸ் சார் அவர்கள் அதை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் ஏற்கனவே டீச்சர்ஸ் டே கொண்டாடுறதுல டீச்சர்ஸை மோட்டிவேட் பண்ணுற விஷயமா பேசப்பட்டது. அதில் ஒரு சில குடைகளை கொடை கொடுத்தோம் இந்த நேரத்தில் அவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் ராசிக் சராமோட வழிகாட்டலில் டீச்சர்ஸ்க்கு சில அவார்டுகளை நாங்கள் இப்பயே அறிவிக்கிறோம். அந்த க்ரைட்டீரியா அல்லது செக்ஷன்ஸ் வந்து யார் லீஸ்ட் லீவ் ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு க்ரைட்டீரியா, டீச்சர் அட்டெண்டன்ஸ். அடுத்தது வந்து the contributions to make good results, scholarships, O-level, A-level, whatever, right? அடுத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது டீச்சர்ஸ் பண்ணுவீங்கடா. இதில் ஜட்ஜஸ் வந்து எஜுகேஷன் ஆஃபீஷியல்ஸும் அவங்களோட பிரின்சிபல்ஸும் ஹையர் ஆஃபீஷியல்ஸ் தான் இருப்பாங்க. இன்ஷால்லாவும் செலக்ட் பண்ணி தரவங்களுக்கு இன்ஷால்லா 3வது டீச்சர்ஸ் டேல நாங்கள் பெருமதியான பரிசுகளை அவார்டுகளை வழங்குறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் சார். அடுத்ததாக முக்கியமான அறிவித்தல், பகல் பூசணம் லஞ்ச் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை வெளியே செல்லும் போது கட்டாயம் அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சென்ற வருடம் ஆசிரியர் தின நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்காக வழங்கப்பட்ட குடை வள்ளல்களாக இருக்கிறார்கள் தெரிகிறது. கொடை வள்ளல்களும் தான் அந்த குடைகள் வழங்கப்பட்டன. அதிலே பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார். போன வருடம் நிகழ்வுகள் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த குடைகளில் சில மீதம் இருக்கின்றன. அவற்றை அன்போடு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மல்லம் யஷ்குரின் நாசலம் யஷ்குரில்லா என்ற அந்த ஹதீஸுக்கு ஒப்ப யார் மனிதர்களுக்கு நன்றி சொல்லவில்லையோ, நன்றி செலுத்தவில்லையோ, ரெக்கக்னைஸ் பண்ணவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார் என்ற அந்த பொன்மொழியின் அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக எனக்கு இந்த மண்டபத்தை பெருமனதோடு வழங்கி எம்மை இந்த விடயத்தில் உற்சாகப்படுத்திய மீசானியா அரபு கலாசாலையின் சேர்மன் மற்றும் மீசான் நிறுவனத்தின் அதிபருமாகிய அல்ஹாஜ் இஹ்திஷாம் மீசான் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்விலும் ஆஃபியத்திலும் செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக. அதே போன்று எமது அழைப்பை ஏற்று பெருமனதோடு இங்கே வருகை தந்து உரையாற்றிய எமது பிரதான பேச்சாளர் கீனோட் ஸ்பீக்கர் டாக்டர் ஷாமிலா தாவூத் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அவருடைய கல்வியிலும் அவருடைய கல்வி வளர்ச்சியிலும் குடும்பத்திலும் ஆஃபியத்திலும் ஆயுளும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. இதே போன்று எமது பிரதம பேச்சாளராக வருகை தந்து எனக்கு பல புத்திமதிகளை இங்கே வழங்கிய எமது கல்வி பணிப்பாளர் MSM ராசிக் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அவர்களுடைய வாழ்விலும் ஆஃபியத்திலும் செல்வத்திலும் குடும்பத்திலும் அல்லாஹ் தஆலா மேலும் பரக்கத் செய்வானாக. மேலும் எமது இந்த நிகழ்வுகளுக்காக பொதுவாக AEDI தொடர்பான அனைத்து நிகழ்வுகளுக்கும் அதே போன்று குறிப்பாக இந்த நிகழ்வுக்கும் நமக்கு அனுசரணை வழங்கிய, அதே போன்று எம்மோடு இணைந்து இந்த விடயங்களில் ஒத்துழைப்பு வழங்க முன் வந்திருக்கின்ற அனைத்து எமது வியாபார சகோதரர்களுக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே போன்று இங்கே வருகை தந்து எமது நிகழ்வை
மெருகூட்டிய கல்வி அதிகாரிகள், எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ், அதே போன்று அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், அதே போன்று வாலண்டியர்ஸ் இங்கே வருகை தந்து எனக்கு எமது நிகழ்விலே நமக்கு உதவி வழங்கிய, இன்னும் இதுக்கு பின்னால் இருந்து அந்த பேக்ரவுண்ட் நமக்கு பல உதவிகளை வழங்கிய வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் எமது மனமான நன்றிகள். அதே போன்று மதரசாவினுடைய அதிபர் மாணவர்கள் நமக்கு ஒத்துழைப்பை வழங்கிய அனைவருக்கும் எமது நன்றிகள். மீடியா விடயங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய சகோதரர்கள், அதே போன்று அதற்கு மேலாக அனைவரும் இங்கே இந்த நிகழ்வுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருந்த அசேடா மற்றும் இடிடி நிறுவனங்கள், அவற்றுடன் சேர்த்து AEDI ஆகிய அனைத்து நிறுவனங்களுக்கும் அது மனமார்ந்த நன்றிகள் தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அக்குரண கம்யூனிட்டி கொலம்போ நிறுவனத்தினருக்கும் அவர்கள் சார்பாக வருகை தந்த சகோதரர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த வாய்ப்பை நமக்கு அளித்து இந்த நிகழ்வை முறையாக நடத்துவதற்கு உதவிய நாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து நன்றிகளையும் கூறுகளையும் தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க இந்த பக்கமாக வாங்க.